அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 949 ரூபாய் 37 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 96 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கூகுள் ரேட்டை பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாய் 90 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 84 உள்ளது. அதே போல அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தரலாம். இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 66 உள்ளது. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாயாக உள்ளது. அதே போல சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 40 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 949 ரூபாய் 25 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 72 உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KB எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 949 ரூபாய் 90 இந்தியாவுக்கு 280 ரூபாய் 10 வழங்குறாங்க. அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எல்லா எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே பணம் அனுப்பி முடித்ததும் பற்றுச்சீட்டை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சில நேரங்களில் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்களே சில பிழைகளை விட்டுடுறாங்க. அதால் வெளியேறதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதே போல் முக்கியமாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் தற்போதைக்கும் கட்டணமாக அறுப்பிடுறாங்க. அதில் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 350 ஃபீல்ஸ் மிச்சமாகும் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறுப்பிடுறாங்க. அந்த வகையிலையும் உங்களுக்கு 250 ஃபீல்ஸ் மீதமாகும். ஏன்னா பல எக்ஸ்சேஞ்சுகள், அதாவது அல்முல்லா, அல்முசைனி போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் 1.25 தினார் தான் கட்டணமாக அறுப்பிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த எக்ஸ்சேஞ்சுகள் உங்களுக்கு 250 ஃபீல்ஸ் 350 ஃபீல்ஸ் போன்ற பணமும் மிச்சமாகும். அதையும் சேர்த்தே நீங்கள் நாட்டுக்கு அனுப்பலாம். ஒரு ஃபீல்ஸாக இருந்தாலும் அது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சது. அதனால் முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அனுப்புங்க. அதே போல் இந்த எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 806 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 441 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 662 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 75 ஃபீல்ஸ். மறுபடியும் 200 ஃபீல்ஸால் தங்கத்தின் விலை அதிகரிச்சிருக்குது. மறுபடியும் 29 தினாருக்கு 24 கேரட் ரீச் ஆகி இருக்குது. குடும்பமே சேர்ந்து கொண்டு வீட்டு தோட்டத்தில் புதைச்சிருக்கிறாங்க. மகனின் காதலிக்கு நடந்த சோக கதை. ஒரு குடும்பமே கைது. குவைத்தில் பதற வைத்த சம்பவம். அதே போல ஜஹரா பகுதிகளில் மாணவர்களுக்கிடையே அட்டகாசம், அடிதடி மோதல், கத்தி வாளுடன் களத்தில். ஒரு பக்கம் பள்ளி மாணவர்கள், இன்னொரு பக்கம் காலேஜிலும் அதே நிலைமை. கல்லூரியிலும்
கத்தி குத்து சண்டை, வாகனத்தால் மோதிய நபர் ஒருவர் தூக்கி வீசப்பட்ட சம்பவம். அடுத்ததான் 47வது பேட்ச் வெளியாகுது சாத் அப்துல்லா அகாடமியில். அதுக்கான ஓட்டுநர்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது. வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி 2025க்குள் மட்டும் உலகளாவிய ரீதியில் 8116 பூகம்பங்கள், ஆசிய கண்டம், அமெரிக்க கண்டம், அதே போல் அண்டார்டிகா மற்றும் பசிபிக் பெருங்கடல், ஆப்பிரிக்கா கண்டம், இது போன்ற பல கண்டங்களுக்கிடையே இந்த பூகம்பம் பதிவாகி இருக்குது. இதில் குறிப்பாக 398 பூகம்பங்கள் 2 - 3, 4 ரிக்டர் அளவுக்குள்ளே இருந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்துமே பூகம்பத்துடைய ஆட்டம் அதிகரித்து கொண்டே இருக்குது. என்னதான் நடக்க போதோ தெரியல. நோன்பு மாதத்தை முன்னிட்டு மிக முக்கியமான ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. சிவில் சர்வீஸ் பியூரோ கமிஷன் புனித ரமதான் மாதத்தில் நெகிழ்வான வேலை நேரத்தை கடைபிடித்தல், ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஒரு நாளைக்கு 4.5 மணி நேரம் மட்டுமே வேலைக்கான அனுமதி, காலை 8:30 முதல் 10:30 வரை மற்றும் மாலை நேரத்தில் வேலை தொடங்குவது மாலை 6:45 மணிக்கு பிறகு அப்படின்னு ஒரு புதிய வேலை திட்டம், ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க குவைத்துடைய சிவில் சர்வீஸ் பியூரோ கமிஷன். அதே போல் குவைத்துடைய ஃபின்தாஸ் சர்வீஸ் சென்டர், உள்துறை அமைச்சகத்தின் ஃபின்தாஸ் சர்வீஸ் சென்டர், அல் அஹமதி கவர்னரேட் சர்வீஸ் சென்டர் நிர்வாகத்துடன் இணைந்த அல் ஃபின்தாஸ் சர்வீஸ் சென்டர் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக ஒரு நாள் பணியை நிறுத்தி வைப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. கல்வி அமைச்சகம் மீண்டும் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ரமதான் மாதத்தில் பள்ளி வகுப்புகள் ஒரு நாளைக்கு 6 வகுப்புகளுக்கு மேல் இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறாங்க. அதே போல் பள்ளி நேரத்தில் ரமதான் மாதம் இருக்கும் வரைக்கும் சில மாற்றங்கள் இடைக்கிட மாற்றப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சில கால நேரங்களும் மாற்றப்படலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க கல்வி அமைச்சகம். அதே போல் ஜஹரா பகுதிகளில் தயவு செய்து ஓட்டுநர்களே, பணிப்பெண்களே, நீங்கள் ஜஹரா கவர்னரேட் பகுதிகளுக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இன்க்ளூடிங் சின்ன பசங்க உட்பட, சின்ன பிள்ளைங்களை பார்க்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரிதான், தயவு செய்து ரொம்ப கவனம். காலித் பின் சயீத் மேல்நிலை பள்ளியில் ஜஹராவில் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல். ஒவ்வொரு மாணவரும் கைகளில் அரிவாள், கத்தி, கோடரி போன்ற கூரான ஆயுதங்கள், அதுவும் ஆபத்தான ஆயுதங்களுடன் சண்டையில் ஈடுபட்ட சம்பவம் பதிவாகி இருக்குது. மாணவர்கள், எதிர்கால சந்ததிகளே எப்படி இருக்கிறாங்கன்னா பெருத்தா எப்படி இருப்பாங்கன்னு தெரியலை. ஜஹரா கவர்னரேட் என்றாலே கொஞ்சம் நடுங்க வைக்கும் ஏரியா தான். அதையும் விட பெரிய நடுங்க வைக்கும் சம்பவம் தான் இது. தன்னுடைய மகனின் காதலியை, வெளிநாட்டு பெண்ணை கொன்று வீட்டிலேயே புதைத்த சம்பவம். ஒரு குடும்பத்தையே கைது பண்ணி விசாரணைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. தங்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் தங்கள் மகனின் வெளிநாட்டில் இருந்து வந்த காதலியை கொண்டு தங்கள் வீட்டு தோட்டத்தில் புதைத்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குடும்பத்தை குற்றவியல் நீதிமன்றம் எதிர்கொள்கின்றது. வழக்கு விசாரணை எதிர்வரும் மார்ச் 10ஆம் தேதிக்கு வரைக்கும் விசாரணைக்காக, மேலதிக விசாரணைகளுக்காக ஒத்திவைக்கப்படுகின்றது. குடும்பத்தில் ஒரு தந்தை, அவரது 2 மகன்கள் மற்றும் அவரது மனைவி மற்றும் மகனின் மனைவி உள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டவர் தனது தந்தையின் முன்னிலையில் அவள் இறக்கும் வரை அவளை கயிற்றால் கழுத்தை நெரித்துள்ளார். பின்னர் அவர்கள் அவளது உடலை 10 நாட்களுக்கு வீட்டு அறையில் விட்டுவிட்டனர். அதன் பிறகு அதை மூடி மறைக்க தங்களுடைய வீட்டு நிலத்திலேயே குழி தோண்டி புதைத்துள்ளனர். இதன் காரணமாக இதன் பிறகு அவருடைய மகனின் மனைவியின் வழியாக இந்த தகவல் வெளிவந்துள்ளது. அதன் பிறகு அந்த மருமகளையும் மகனையும் முதலாவதாக கைது செய்கிறாங்க, விசாரணை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சம்மந்தப்பட்ட நபர், கழுத்தை நெரித்த நபரும், அந்த தந்தை, தாய் மற்றும் இந்த 5 பேரையும் தற்போது விசாரணைக்கு
உட்படுத்தி இருக்கிறாங்க. பெண்ணுடைய சடலம் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்குது. சொல்லும் போதே அப்படியே எச்சி முழுங்குற அளவுக்கு உடம்பே நடுங்குது. இன்னும் எத்தனை எத்தனை உடல்கள் எந்தெந்த வீட்டு தோட்டத்தில் புதைக்கப்பட்டிருக்குன்னு தெரியாது, எந்தெந்த பாலைவனத்தில் புதைக்கப்பட்டிருக்குன்னு தெரியாது. குவைத்தில் அசால்ட்டான விடயமாக இருக்குது. ஒவ்வொருத்தரை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாயிருங்க. வீடுகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் உட்பட, அதே மாதிரி வீட்டு பசங்களோட எக்காரணத்தை கொண்டும் பணிப்பெண்களே, ஓட்டுநர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட, வாலிபர்களோட, இளம் பெண்களோட சிரிக்கிறது, கதைக்கிறது, மேலதிகமான தொடர்புகளை தயவு செய்து துண்டித்துக்கோங்க. நாளைக்கு நமக்கு இதே நிலை வரலாம். ரொம்ப கவனம். பப்ளிக் இன்ஸ்டிடியூட் குவைத்துடைய பாடசாலைகள் அப்படி இருக்குன்னா, அதே மாதிரி கல்லூரிகள் அதை விட மோசமாக இருக்குது. நேற்றைய தினம் ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா, வாகனத்தால் அழித்து தூக்கி வீசப்பட்ட ஒரு நபர். இந்த கலவரத்தில் ஒரு நபருக்கு கை கால் உடைந்து இருக்குது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோவை வேகமாக பாருங்கள். அந்த வண்டி சரியாக திரும்பும்போது அந்த ஒரு நபரை அடித்து தூக்கி வீசிட்டார். இதை நான் ரொம்ப ஸ்லோ மோஷனில் எடுத்துருக்கிற இந்த வீடியோவை. அடித்து தூக்கிட்டு ஒரு நபர் என்ன செய்கிறாரு, அந்த வண்டியோட கண்ணாடி உடைக்கிறாரு. இருந்தும் அந்த கேப் ஓடி வந்த நபர் தப்பி போயிட்டார். கல்லூரி மாணவர்களுக்கு இடையிலேயும் சண்டை. இந்த பப்ளிக் இன்ஸ்டிடியூட் காலேஜ் பக்கம் போகக்கூடியவங்க இந்த மாதிரி சண்டைகள் நடக்கும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க. பக்கத்தில் நின்று என்ன வேணாலும் நடக்கலாம். அடுத்ததாக ஓட்டுநர்களுக்கான முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். 47வது பேட்ச் வெளியாக போகுது. குவைத்துடைய உள்துறை அமைச்சகத்தின் பாதுகாப்பு அதிகாரிகள் நாளைய தினம் 19ஆம் தேதி குவைத்துடைய அமீர் இதில் கலந்து கொள்ள இருக்கிறதால உயர்நிலை பள்ளி டிப்ளமா பெற்ற 47வது தொகுதி மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா நாளை இடம்பெற இருக்கின்றது. இந்த பட்டமளிப்பு விழாவில் டிராஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக ஒரு முக்கியமான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. பார்க்கிங் மற்றும் ஒரு சில முக்கிய அறிவுரைகள் இருக்குது. ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். நாளைய தினம் அமீர் வார இருக்கிறதால அந்த ஏரியாவில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஓட்டுநர்களும் இந்த டிராஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்களை மறக்காமல் கடைப்பிடிங்க. وذلك في تمام الساعة 10 من صباح يوم الأربعاء الموافق 19 فبراير 2025. إنه يوم تتويج العطاء والتضحيات، حيث يقف الخريجون في لحظة فارقة حاملين راية الأمن والأمان، متسلحين بالعلم والانضباط، مستعدين لأداء واجبهم المقدس في حماية الوطن وصون مقدراته. وبهذه المناسبة تعلن الإدارة العامة للعلاقات والإعلام الأمني عن ترتيبات وصول المدعوين من أهالي الخريجين إلى موقع الحفل، حيث تم تخصيص مواقف خاصة خلف مبنى اللواء متقاعد عبد اللطيف الثويني بالقرب من الإدارة العامة للمرور، وسيتم نقلهم عبر حافلات مخصصة، إذ لن يسمح بالدخول راجلا لضمان سلاسة التنظيم. وتأكيدا على انسيابية الدخول، ستفتح البوابات في تمام الساعة 6 صباحا وتغلق عند الساعة 8:30 صباحا، مع ضرورة إبراز الدعوة الشخصية والبطاقة المدنية عند الحضور. في هذا اليوم المشهود يلتقي مجد الكويت بعزيمة أبنائها في ملحمة وطنية تؤكد أن راية الأمن ستظل خفاقة في سواعد المخلصين. وبهذه المناسبة تتقدم وزارة الداخلية بأسمى آيات التهنئة والتبريكات لأهالي الخريجين، داعية الجميع إلى التعاون مع اللجان المنظمة والالتزام بأماكنهم المحددة لحين مغادرة موكب حضرة صاحب السمو أمير البلاد المفدى موقع الحفل لضمان نجاح هذا الحدث الوطني المميز. இலங்கையின் அரசியல் மாற்றம். முதல் ஒரு காலத்தில் நிறைய பேரை கொண்டு குவிச்சாங்க. ஜேவிபினாலே கொலைகாரர்கள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகம் இன்னைக்கு நாட்டுடைய ஜனாதிபதியாக மாறி இருக்கிறாங்க அனுரகுமார் திசாநாயக்கா. அது மாதிரி தான் அஹமட் அல் ஷர்ராக்கு சவுதி அரேபியா கூட பவுண்டி மணி அறிவிச்சிருந்தாங்க. இவருடைய தலைக்கு இவ்வளவு பரிசு தருவோம், அஹமட் ஷர்ராவோ உயிரோடையோ அல்லது பெனமாவோ கொண்டு வரவங்களுக்குன்னு. ஆனால் இன்றைக்கி அதே மண்ணில் கெத்து காட்டுறாங்க. இதுதான் அரசியல்.
சிறிய நாட்டின் அதிபராக தற்போது இருக்கக்கூடிய அஹ்மத் ஷரா அவர்களை சவுதி அரேபிய மக்கள் வரவேற்றது தான் அது. அதே போல தான் தற்போதைய சூழலில் இலங்கை வாழ் மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு நல்ல பல சலுகைகளை அனுரகுமாரவனுடைய அரசாங்கம் வழங்கி இருக்கிறாங்க. அந்த வகையில் சந்தோஷம். ஏதோ வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு சரியான ஒரு பல தகவல்களை சொல்லியிருந்தாலும் சரியான ஒரு நிலைப்பாடான ஒரு சலுகைகள் வழங்கப்படலை அப்படின்றது மனதுக்கு வேதனையாக இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு நல்ல சலுகைகளை தான் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத நாம் நினைவில் கொள்ளணும். இதுக்கு முன்னாடி அனாதை குழந்தைகளை பற்றி சிந்திக்காத அரசாங்கம் இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு தாய் தந்தையை இழந்த குழந்தைகளுக்கும் மாதாந்திரம் 5000 ரூபாய் கொடுப்பனவு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் அவங்களுடைய பேரில் மாதாந்திரம் வைப்பிலனும் 3000 ரூபாய் அவங்களுடைய பராமரிப்பாளர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. நல்ல விடயம். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். எதிர்வரும் காலங்களில் தொழிலாளர்களுக்காக, வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்காக எங்களுடைய போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி ஏதாவது எங்களுக்கான வாய்ப்புகளையும் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். நாட்டின் வரவு செலவு திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.